அரசு வேலை வாங்கித் தருவதாக பலரிடம் பண மோசடியில் ஈடுபட்ட அரசு பள்ளி ஆசிரியர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையிட்டனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். அவரிடம் பேசலாம். கோகுல், தகவல்கள். சூரமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலை பகுதியில் நெடுஞ்சாலை நகர் பகுதியில் வசித்து வருபவர் வெங்கடேசன், வயது 55. இவர் தற்போது ஆத்தூரில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இதற்கு முன்பாக இவர் சேலம் மாவட்டம் நாகப்படி அருகே இருக்கக்கூடிய கருமந்துறை பகுதியில் இருக்கும் உண்டு உறைவிட பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்தார். அப்பொழுது வெங்கடேசன் அரசு வேலை வாங்கி தருவதாக பலரிடம் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. இது தவிர அளவுக்கு அதிகமாக அவர் சொத்து சேர்த்திருப்பதாகவும் அவர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதன் மீது தற்பொழுது விசாரிக்க லஞ்ச ஒழிப்பு போலீசார் முடிவு செய்து சேலம் நெடுஞ்சாலை நகரில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் தற்பொழுது விசாரணை நடத்தி வருகிறார்கள். சிஎஸ்பி கிருஷ்ணராஜ் மற்றும் காவல் ஆய்வாளர் நரேந்திரன் மற்றும் 10க்கும் மேற்பட்ட போலீசார் இன்று அதிகாலை சூரமங்கலம் நெடுஞ்சாலை நகரில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் வெங்கடேசன் இல்லத்திற்கு சென்று அங்கு அதிரடியாக சோதனை செய்து வருகிறார்கள். இது குறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் கூறும் பொழுது தலைமை ஆசிரியர் வெங்கடேசன் அளவுக்கு புகார் வந்துள்ளது. இந்த வழக்கு விசாரணை நிகழ்ந்திருக்கிறது. இதனால் மீது விசாரணை நடக்கிறது என்று தெரிவித்தார்கள். தலைமை ஆசிரியர் வெங்கடேசன் இல்லத்தில் ஆவணங்கள் ஏதும் உள்ளதா பொழுது நன்றி கோகுல், தகவல்களை பகிர்ந்தமைக்கு.